ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆஸ்க் இன்ஃபோடெக். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் ஏதாச்சும் டெலீட் ஆகிடுச்சி அப்படின்னா அது எப்படி ரீஸ்டோர் அல்லது ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாச்சும் உங்கள் ஃபோன் உங்கள் குழந்தைங்க கையிலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இருக்கும்போது கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவை தெரியாமல் டெலீட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதை உடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் என்னோடய கேலரி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சம் ஃபோட்டோஸ் இருக்குது. நான் கிளிக் பண்ணி ஒரு சில ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் கேட்குது, கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லை. நீங்கள் அப்படியே கீழே எங்கள் ஃபோட்டோஸ் ஆல்பம் எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும். கீழே ஆல்பம் கொடுத்துங்க. ஆல்பம் கொடுத்துட்டு இப்படி இருக்கும். இப்படி மேலே ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணிங்க. ஸ்வைப் பண்ண உடனே ரீசெண்ட்லி டெலீட்னு இருக்குது பாருங்களேன். இதில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். இதில் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே 30 நாளுக்கு இதிலே தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபோனை விட்டு அது டெலீட் ஆகும் பர்மனெண்ட்டாக. இதை நீங்கள் இப்போ ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான ஃபோட்டோலாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரீஸ்டோர்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அது அந்த ஃபோட்டோ திரும்ப ரீஸ்டோர் ஆகிடும். இது தேவையில்லை அப்படின்னா பர்மனெண்ட் டெலீட் கொடுத்துக்கலாம். நான் இப்போ ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரீஸ்டோர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இப்போ ரிட்டன் வந்துடுச்சு. அதே சப்போஸ் உங்கள் ஃபோன் கேலரியில் இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா, இந்த ஆல்பம் அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இல்லை, அப்படி இந்த ரெக்கவரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். இதோ பாருங்கள், இந்த ஃபைல்ஸ் இதை டவுன்லோட் பண்ணிங்க. இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதில் இங்கே க்ளீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இன்டர்னல் ஸ்டோரேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் ஆப்ஸு எல்லாமே எவ்வளோ ஸ்டோரேஜில் இருக்குது, எவ்வளோ அளவில் இருக்குதுன்னு எல்லாமே காட்டிவிடும் இதில் கரெக்டாக. இதில் ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க. இதில் நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். இது நீங்கள் வேணுன்னா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுலேயும். இப்போ இதில் கிளிக் பண்ணிட்டு நான் ரீஸ்டோர் கொடுக்குறேன். ரீஸ்டோர் டு ஃபைல் ரீஸ்டோர்னு வருது. ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா இதுவும் ரீஸ்டோர் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இது ரீஸ்டோர் ஆகிடுச்சு. இது 2 ஃபோட்டோவும். நெக்ஸ்ட் ஒன்று, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபைல் மேனேஜரில் இருக்கிற ஃபைல்ஸ், அதாவது உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் சப்போஸ் டெலீட் ஆகிடுச்சுன்னா அதையும் ஈஸியாக நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வீடியோன்ற ஒரு ஃபைல் இருக்குது. சும்மா நான் டெலீட் பண்ணி காட்டுறேன். டெலீட் ஆகிடுச்சு. இது கீழே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி டெலீட்டர்னு இருக்குது. சேம் அதே மாதிரி தான் இதுவும். இதில் இருக்கிறதும் 30 நாளுக்கு கழிச்சு டெலீட் ஆகிடும் பர்மனெண்ட்டாக. இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் இருக்கிற வீடியோ ஆடியோ எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலுமே இதில் டெலீட் பண்ணால் 1 மாதத்துக்கு இதில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் பர்மனெண்ட்லாம் டெலீட் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்காது. நீங்கள் வேணும்னா அப்படி கிளிக் பண்ணி ரெக்கவர் கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக ரெக்கவர் ஆகிடும். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.